ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். என்னென்னா, இட்லி மாவை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பவுலில் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் அரைச்சது, நேத்தியே அரைச்சது தான். கொஞ்சம் புளிச்சிருக்கும்ல, அந்த மாவு தான் நம்ம எடுத்துக்கணும். இதோட நான் ஒரு 1/4 கிண்ணம், ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கேன், ஒரு 2 ஸ்பூன் வேணால் எடுத்துக்கலாம். ரவை எடுத்திருக்கேன். எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம். வறுத்த ரவை இல்லை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் கொஞ்சோண்டு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்தது கொஞ்சோண்டு கருவேப்பிலை, சீரகம், கொஞ்சோண்டு உப்பு. ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் கலக்கி வச்சுக்கலாம் ரெடியாக. கொஞ்சம் நேரத்துக்கு ஊறணும் ரவை. இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சிட்டோம். இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு பொரிக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மாவு ஊறிடுச்சு. நான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நான் நல்லா ஊற வச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எல்லாம் எவ்வளோ கெட்டியமாக இருக்குன்ட்டு. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நல்லா ஆயில் ஹீட் பண்ணிடலாம். இப்போது நம்ம கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துடலாம். அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க உளுந்த வடை மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக. இந்த மாதிரி இதுக்கு சைடிஷ் சட்னி இல்லை தக்காளி சட்னி, இந்த மாதிரி ஏதாச்சும் கார சட்னி இருந்தாலும் நீங்கள் வச்சு நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இட்லி மாவு இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.